சுரங்கப்பாதை வசதி கோரி திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் ஆலம்பட்டி கிராம மக்கள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம். சிவகுமார், தற்போதைய நிலவரம். நிச்சயமாக அபிநயா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து கொல்லம் செல்லக்கூடிய சாலையானது 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் ஏற்கனவே விடப்பட்டது. இந்த நிலையை கடந்த ஓராண்டாகவே திருமங்கலம் ராஜபாளையம் சாலையில் 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த சாலையில் உள்ள ஆலம்பட்டி, புதுப்பட்டி, குன்னத்தூர், கல்லுப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 4 வழி சாலை பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மற்ற ஊர்களில் 4 வழி சாலை புறவழி சாலையாக மாற்றப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆலம்பட்டி கிராமத்தில் மட்டும் ஊருக்குள்ளே சாலை வருவதால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் கிராமத்தில் சேடப்பட்டி சாலை செல்லக்கூடிய பகுதியில் மேம்பாலம் ஒன்று அமைகிறது. இந்த நிலையில் இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு உள்ளன. ஒரு பக்கம் குடியிருப்புகள், மற்றொரு பக்கம் அரசு பள்ளி, ரேஷன் கடை மற்றும் கூட்டுறவு வங்கி, மத்திய அரசோட கட்டப்பட்ட வங்கி என இருப்பதால் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைக்காக மாட்டு சாலையை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதால் தினந்தோறும் விபத்து ஏற்படுகிறது. இதில் தற்போது வரை 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும், எனவே சுரங்கப்பாதை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வசதி செய்து தர வேண்டும் என கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தையும் சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் நாங்கள் கிராம சபை கூட்டத்தை நடத்த விடமாட்டோம் என கூறி அதிகாரிகளையும் விரட்டி எடுத்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை 7:30 மணியில் கிராம மக்கள் அதிகாரிகள் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காததால் 300க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் திருமங்கலம் ராஜபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை இந்த போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமாரும் கலந்து கொண்டு தமது ஆதரவாளருடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மற்றும் கோட்டாட்சியர் ராஜகுரு, திருமங்கலம் வட்டாட்சியர் மனேஷ்குமார், திருமங்கலம் ASP அன்சுல்நாகர் உள்ளிட்டோர் தொடர்ந்து வசதி ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்தனர். ஆனால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரும் திட்டம் நெடுஞ்சாலைத்துறை திட்ட மேலாளரும் பேசினால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடப்படும் என மக்கள் தெரிவித்ததால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது. இந்த பகுதி முழுவதும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலாக பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் திருமங்கலம் ராஜபாளையம் சாலை செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் விருதுநகர் 4 வழி சாலை வழியாக கள்ளிக்குடி சென்று அங்கிருந்து கல்லுப்பட்டி வழியாக ராஜபாளையம் செல்லவும், அதே போல ராஜபாளையத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கல்லுப்பட்டியிலிருந்து கள்ளிக்குடி திருமங்கலம் 4 வழி சாலையாக திருமங்கலம் சென்றடையும் காவல்துறை அறிவுறுத்தப்பட்டு வாகனங்களை திருப்பி விட்டுள்ளனர். தற்போது முன்னாள் அமைச்சர் RB தன்னை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார். அபிநயா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.